பார்த்து சபையுற்றோருவராயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை 10,000 பூத்த மலர்த்தன் தாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டு என்று அரு தண்டாமலீவது தாளாண்மை தண்டி அடுத்த கலீவது வன்மை அடுத்தடுத்து பின் சென்றான் ஈவது காட்கூலி பின் சென்றும் ஈயானே சம்போலாறு உள்ள வழக்கிழக்க ஊரா பொதுவிருக்கத தள்ளி வழக்கதனை பேசி எள்ளளவும் கைக்கூலி தான் வாங்கும் காலருவான் தன்கிளையும் எச்சமரும் என்றாலரு வள்ள வழக்கிழக்க ஊரா பொதுவிருக்கத தள்ளி வழக்கதனை பேசி எள்ளளவும் கைக்கூலி தான் வாங்கும் காலருவான் தன்கிளையும் எச்சமரும் என்றாலரு வழக்குடையான் நிற்பாவலியானை கூடி வழக்கை அழிவழக்கு செய்தோம் வழக்கிழந்தோம் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுத கண்ணீரால் எச்சமரும் என்றால் அரு பாண்டிய நாளும் தென் தமிழகம் அதன் தலைநகரமான மதுரை மாநகரம் தமிழும் பைந்தமிழ் செல்வி மீனாட்சியும் தவழ்ந்த அற்புத திருமண் அதன் ராஜ வீதி வழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் அந்த மூதாட்டி. அந்த அம்மையாரின் தள்ளாடும் நடை அவரது வயதின் முதிர்ச்சியை காட்டியது. முகத்தின் ஞானொளி அவரது ஞானத்தின் முதிர்ச்சியை உணர்த்தியது. நெற்றி கொள்ளாமல் பூசியிருந்த வெந்நீரு அவரது அருள் வதனத்திற்கு மேலும் அழகு சேர்த்தது. வெளிரிய தனது அடர்ந்த கேசத்தை பின்புறமாக வாரி சுருட்டி கொண்டையாக போட்டிருந்தார் அந்த அம்மையார். காவியுடை உடுத்தி ஊன்றுகோல் பிடித்து அந்த அம்மையார் தத்தி தத்தி நடப்பது கூட அழகாகத்தான் இருந்தது. உள்ளம் அழகாக இருந்து விட்டால் வெளி தோற்றத்தில் பெரிய ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் எழில் கொஞ்சம் என்பதற்கு அந்த அம்மையாரே சாட்சி. பயப்பைய நடந்த அம்மையார் அரண்மனையின் வாசலுக்கு வந்தார். அங்கே அதன் வாயிலில் ஒரு பெரிய ஊஞ்சல் தொங்கிக் கொண்டிருந்தது. அது மர ஊஞ்சலோ இல்லை இரும்பு ஊஞ்சலோ இல்லை, செம்பொன்னால் வடிவமைக்கப்பட்டு கண்களை கவரும்படி பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதன் பலகை சங்கிலி என்று சகலமும் தங்கம்தான். போதாத குறைக்கு அரண்மனை கஜானாவையே அந்த ஊஞ்சலின் பலகையில் கொட்டிவிட்டது போல அந்த ஊஞ்சலின் பலகையில் அவ்வளவு பொற்குவியல். இப்படி இருந்தால் யார்தான் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள்? அம்மையாரும் ஒரு ஓரமாக நின்று நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார். அந்த ஊஞ்சலுக்கு எதிரே பெரிய கூட்டமே இருந்தது. அந்த கூட்டத்தின் நடுவில் பாம்பு போல வளைந்து வளைந்து வரிசையாக சில மனிதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களது கைகளில் இருக்கும் ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் அவர்கள் புலவர்கள் என்பதை பறைசாற்றியது. எதற்கு இத்தனை புலவர் கழும் வரிசையாக நிற்கிறார்கள் என்று அம்மையாருக்கு விளங்கவில்லை. அருகில் நின்றிருப்பவனை கேட்டார். பாண்டிய மன்னன் அறிவித்ததாக தகவல் கிடைத்தது. நொடியில் புலவர்கள் வரிசையாக நிற்பதன் காரணம் அந்த மூதாட்டிக்கு விளங்கியது. ஓரமாக நின்றபடி நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தார் அந்த அம்மையார். நொடிகள் நிமிடங்களாகி உருண்டோடிய. ஆனால் சங்கிலி அருந்த பாடி இல்லை. ஆனால் புலவர்களின் வரிசை புலவர்கள் இல்லாமல் முடிந்து போனது. அதை கண்ட பாண்டிய மன்னன் மனம் நொந்து போனான். என் நாட்டில் ஒரு தெய்வீக புலவர் கூட இல்லையா? என்ன இது பாண்டியனுக்கு வந்த சோதனை என்று அரற்றினான் மன்னன். அதை கவனித்த மூதாட்டிக்கு இனியும் தாமதிப்பது உசிதமாக படவில்லை. எனவே பரம கம்பீரமாக கூட்டத்தின் நடுவே வந்தார். வந்தவர் பாண்டியனை பார்த்து பேச ஆரம்பித்தார். பாண்டிய மன்னா, எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? பரிவோடு பாண்டியனை கேட்டார். பெரிய புலவர்களால் ஆகாதது ஒரு மூதாட்டி, உன்னால் முடியுமோ? இளப்பமாக கேட்டான் மன்னன். ஞானமோ வயதிலோ இல்லை, ஒரு மனித நானா இல்லை பெண்ணா என்பதிலோ இல்லை. அதை உணர்ந்து கொள் பாண்டியா. பாட்டியும் இளப்பமாகவே பதில் தந்தார். எனில் ஞானம் நிறைந்த இந்த பாட்டியின் திருநாமம் என்னவோ? மன்னன் நகைப்பை விடவில்லை. சக்தி வடிவேலனோடு தமிழ் பேசி மகிழும் அவ்வை பாட்டி அப்பா நான். சாதாரணமாகத்தான் சொன்னார் பாட்டி. ஆனால் மன்னனுக்கு வெலவெலத்து விட்டது. பாட்டி, என்னை மன்னிக்க வேண்டும். தாங்கள் யார் என்று தெரியாமல் தங்களிடம் அபச்சாரப்பட்டு விட்டேன். கை கூப்பியபடி தண்டனிட்டான் பாண்டியன். அவனை தொட்டு தூக்கிய அவ்வை, பாண்டியா, இப்போது நானும் ஒரு போட்டியாளன்தான். ஆகவே இப்போது எனக்கு மரியாதை செய்வது சரியாகாது. பொறு என்று பாண்டியனை நோக்கி அன்பாக மொழிந்துவிட்டு பொன் ஊஞ்சலின் பக்கம் திரும்பினார் அவ்வை. பிறகு மனதார திருமகளின் கமல மலரடிகளை மனதில் நிறுத்தி சுந்தரத் தமிழில் பாட ஆரம்பித்தார்.
குளிர்ந்த தாமரையில் வீற்றிருக்கும். திருமகளே, 100 பேரில் ஒருவர்தான் கற்றவர் சபையில் இருப்பதற்கு உரியவர். 1000-ல் ஒருவர்தான் கல்வி அறிவு உடையவராக இருப்பார். அவர்களுள்ளும் சொல்லும் வகை அறிந்து சொல்ல வேண்டியதை சொல்லும் வல்லமையை பெற்றவர் 10,000-ல் ஒருவர். 1,00,00,000 பேரில் ஒருவர்தான் கொடைவள்ளலாக இருப்பார். இவை அனைத்தும் உண்மை என்றால் ஊஞ்சலின் சங்கிலியை அறு என்று அவ்வை பாடியவுடன் ஊஞ்சலின் ஒரு சங்கிலி அறுந்தது. அதை கண்ட கூட்டம் வாயை பிளக்க அதை பொருட்படுத்தாமல் அவ்வை தொடர்ந்தார். ஈவது தண்டாமல் ஈவது தாளாண்மை தண்டி ஈவது வன்மை அடுத்தடுத்து ஈவது கார்கூலி இயானச் சம்போல் அரு. விளக்கம்: ஒருவன் பொருள் கேட்பதற்கு முன்பே குறிப்பறிந்து தருவது சிறந்த வள்ளல் தன்மை ஆகும். ஒருவன் நெருங்க கேட்ட பின் தருவது கொடையாகும். நடையாய் நடந்து திரும்பி திரும்பி வேண்டி பெற்ற தானம் நடந்த நடைக்கு கூலி ஆகும். ஒன்றும் தானம் செய்யாதவன் வம்சம் அற்றுப் போவது போல. திருமகளே, இந்த சங்கிலியை அறு என்று அவ்வை பாடி முடித்த அடுத்த நொடி அடுத்த சங்கிலியும் அறுந்தது. அடுத்து தொடர்ந்தார்: உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிற்க தள்ளி வழக்கதனை பேசி எள்ளளவும் கைகூலி தான் வாங்கும் காலருவான் தன் கிளையும் எச்சமரும் என்றால் அறு. விளக்கம்: உண்மையான வழக்கு ஒரு பக்கம் இருக்க, ஊர் சபையார் அவ்வுண்மை வழக்கிற்கு துணையாகவும் இருக்க, ஆனால் அது நிறைவேறாதபடி அதை ஒழிக்கும் வகையை கூறி, லஞ்சம் சிறிதளவே இருந்த போதும் அதை பெற்றுக்கொள்கிறவன் சுற்றமும் பிள்ளையும் இல்லாமல் ஒழிவான் என்பது உண்மையானால், திருமகளே, சங்கிலியை அறு என்று அவ்வை சொன்னவுடன் அவளது கட்டளைக்கு பணிந்தது போல 3வது சங்கிலியும் அறுந்தது. வழக்கொடையான் நிற்ப வலியானை கூடி வழக்கை அழிவழக் நடந்து திரும்பி திரும்பி வேண்டி பெற்ற தானம் நடந்த நடைக்கு கூலி ஆகும். ஒன்றும் தானம் செய்யாதவன் வம்சம் அற்றுப் போவது போல. திருமகளே, இந்த சங்கிலியை அறு என்று அவ்வை பாடி முடித்த அடுத்த நொடி அடுத்த சங்கிலியும் அறுந்தது. அடுத்து தொடர்ந்தார்: உள்ள வழக்கிருக்க ஊரார் பொதுவிற்க தள்ளி வழக்கதனை பேசி எள்ளளவும் கைகூலி தான் வாங்கும் காலருவான் தன் கிளையும் எச்சமரும் என்றால் அறு. விளக்கம்: உண்மையான வழக்கு ஒரு பக்கம் இருக்க, ஊர் சபையார் அவ்வுண்மை வழக்கிற்கு துணையாகவும் இருக்க, ஆனால் அது நிறைவேறாதபடி அதை ஒழிக்கும் வகையை கூறி, லஞ்சம் சிறிதளவே இருந்த போதும் அதை பெற்றுக்கொள்கிறவன் சுற்றமும் பிள்ளையும் இல்லாமல் ஒழிவான் என்பது உண்மையானால், திருமகளே, சங்கிலியை அறு என்று அவ்வை சொன்னவுடன் அவளது கட்டளைக்கு பணிந்தது போல 3வது சங்கிலியும் அறுந்தது. வழக்கொடையான் நிற்ப வலியானை கூடி வழக்கை அழிவழக்குச் செய்தோன் வழக்கிழந்தோன் சுற்றமும் தானும் தொடர்ந்தழுத கண்ணீரால் எச்சமரும் என்றால் அறு. விளக்கம்: உண்மையான வழக்குடையவன் இருக்க, அவனை வேண்டுமென்றே தவறாக எதிர்ப்பவனை சேர்ந்து அந்த உண்மை வழக்கு தோற்றுப் போகும்படி செய்திருப்பான் ஒருவன். அதனால் வருந்திய உண்மையானவனும் அவனுடைய பரம்பரையினரும் விடும் இடைவிடாத கண்ணீரால் பொய் வழக்கு உரைத்தவன் குலமே நாசமாகும். திருமகளே, நான் சொன்னது அனைத்தும் உண்மையானால் இந்த 4வது சங்கிலியை அறுப்பாயாக என்று ஔவையார் திருமகளுக்கு அன்பு கட்டளையிட்டார். உடன் திருமகள் குரல் கொடுத்து ஔவைக்கு பதில் தர ஆரம்பித்தாள். சொல்லாலும் தமிழாலும் வெல்லாத உலகை எல்லாம் வெல்லும் எனதருமை ஔவையே, இவ்வளவு பொன்னை வைத்துக்கொண்டு என்ன செய்வதாக உத்தேசம்? நீ சொல்லும் பதிலை பொறுத்தே 4வது சங்கிலி அறுபடும். திருமகளின் குரல் இனிமையாக அனைவருக்கும் கேட்டு இதமளித்தது. திருமகளின் கேள்விக்கான காரணம் ஔவைக்கு விளங்காமல் இல்லை. ஆகவே நொடியில் பதில் பகன்றாள். அம்பிகையே, இந்த பொன்னாலும் மணியாலும் எனக்கு ஆகப் போவது என்ன? ஒன்றுமில்லை. இந்த போட்டியில் வெல்வதால் நான் பெறும் பரிசு அனைத்தும் தமிழன்னை ஈன்ற எனதருமை செல்வங்கள், தமிழ் பேசும் சீலர்களுக்கே சொந்தம். எனக்கு வேண்டியதெல்லாம் பொன் மகளே. திருமகளே, உனது திருவருள்தான் அம்மா. கரம் குவித்தபடி அவர் பாட்டி அழகாக பதில் சொன்னார். அற்புதம் ஔவையே. தன்னலம் பாராமல் பிறர் நலனே கருதும் உனது புகழ் சூரியனும் சந்திரனும் உள்ளவரை நிலைக்கும். ஆசிகள். திருமகள் அசரீரியாக பேசி முடித்த மறுகணம் அவள் பேசியது அனைத்தும் சத்தியம்தான் என்று சொல்வது போல 4வது சங்கிலியும் அறுந்தது. கூட்டம் சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தது.